இது வரைக்கும் லைஃப்பில் இதை செஞ்சதே இல்லைங்க. அப்படி ஒரு ஐட்டம் தான். ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை, சாதாரண விஷயம் தான். நிறைய தடவை கடைகளில் சிக்கன் விங்ஸ் வாங்கி சாப்பிட்ருக்கோம். ஆனால் ஒரு தடவை கூட அது வீட்டில் வாங்கி செஞ்சதே இல்லைங்க. இதை நான் செய்ய போகிறேன்னு தெரிஞ்சோன்னே கீதிகாவும் ஓடி வந்து நானும் செய்ய போகிறேன்னு சொன்னாங்க. சரி ஓகே சேர்ந்தே செய்யலாம்னு சொல்லிட்டு நான் சொல்ல அவங்க எல்லாமே போட்டாங்க. என்கிட்ட விங்ஸ் நிறையா இருந்ததுனால நான் 4 ஸ்பூன் மிளகாத்தூள், 4 ஸ்பூன் கார்லிக் பவுடரு, கொஞ்சம் பெப்பரு, கொஞ்சம் ஹர்ப்ஸ்லாம் போட்டுக்கிட்டோங்க. இதை வந்து 2 பேட்சாக தான் நான் வாஷ் பண்ணி தொடச்சேன். எதனால் இதை இப்படி டிஷ்யூ போட்டு துடைக்கிறோன்னா அப்போ தான் நல்ல கிறிஸ்பியாக வந்து அது பேக் ஆகும். நம்ம வந்து கழுவிட்டு அப்படியே பிழிஞ்சு போட்டோன்னா அது அந்தளவுக்கு கிறிஸ்பியாக இருக்காதுன்றதுனால நான் இந்த மாதிரி போட்டுக்கிட்டேன். இதில் வேறு எந்த மசாலாவும் கிடையாது. ஜஸ்ட் இந்த சிக்கனை போட்டு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ண அந்த மசாலாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியதான். தண்ணியெல்லாம் ஆட் பண்ணக்கூடாது. இது கூடவே ஆக்சுவலாக 2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டுக்கிட்டிங்கன்னா இன்னுமே ரொம்ப நல்லா வருங்க. நான் தான் போடுறதுக்கு மறந்துட்டேன். இப்போ ஒரு பேக்கிங் ட்ரேல ஜஸ்ட் ஆயில் வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைனாக அடுக்கிக்கிட்டேன். ஒரு செட்டை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேங்க, நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து 350 ஃபாரன்ஹீட்டில் வந்து 20 மினிட்ஸ் வச்சோம். 20 மினிட்ஸ் முடிஞ்சோன்னே ஒரு 3 மினிட்ஸ் வந்து ப்ராயில் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ தட் நல்ல கிறிஸ்பியாக சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த மசாலாலாம் இறங்கி இருந்துச்சு. இப்போ இதில் என்னென்னா, இப்போ மசாலா மேலே சிக்கன் குக் ஆகிடுச்சு, கீழே நல்லா இறங்கியிருக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெயோட. ஸோ இந்த மசாலாவெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் நான் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேன். ஒரு பவுலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் பட்டரை மெல்ட் பண்ணி அதில் வந்து கொஞ்சமாக சில்லி சாஸ் போட்டுட்டு அது கூடவே வந்து கொஞ்சம் தாராளமாகவே பார்பிக்யூ சாஸ் போட்டாச்சு. ஏன்னா பார்பிக்யூ சாஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இப்போது அது கூடவே நம்ம பேக்கிங் ட்ரேயில் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மசாலா எல்லாத்தையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போது நம்ம வந்து சிக்கன் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதுலேயே இந்த மிக்ஸை சேர்த்து நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்து எடுத்தோன்னா பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து நமக்கு கடைகளில் கிடைக்கிற மாதிரியே சிக்கன் விங்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. குழந்தைங்க, ஹஸ்பண்ட் 2 பேருக்குமே பிடிச்சிருந்துச்சு. 3 பேருமே நல்லா விருப்பப்பட்டு சாப்பிட்டாங்க ஃபஸ்ட் டைமு. ஆனால் சூப்பராக இருந்துச்சுங்க.